உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, உன் பேரை என்ன படிச்சிருக்காரு? 8ஆம் கிளாஸ் தானே? ஆமாடி. அதுக்கு என்னப்பா? பொண்ணு பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. உங்க பேரனை கல்யாணம் பண்றதா நினைச்சா ஏங்க, படிப்புல என்ன இருக்கு, குணத்துல தான் எல்லாம் இருக்கு. அவரு என்ன நல்லா பார்த்து பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதெல்லாம் சரிதான். அண்ணா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க, ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுமா அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? அவர் பொண்டாட்டி ஒரு அடங்கப்பிடாரியாமே. ஊர்ல யார கேட்டாலும் அதான் சொல்றாங்க. அவ கூட இவர் வாழ முடியாம தான் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தாருன்னு எனக்கு தெரியுங்க. சரி சரி, எதுக்கு அவகிட்ட போய் வெட்டியா பேசிக்கிட்டு? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியே செஞ்சிருவோம். எடுமா. அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா. வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். வாங்கத்த. வா. அது ஏன் போன்? என்னது? இது என்னோட நம்பர் தான். சேவ் பண்ணிக்கோங்க. உங்க கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ, காலம் காத்தால என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அந்த அழகர் பையன் வேலை பார்த்திருக்கான். தாவ அப்பா, என்ன ஆச்சு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஏழரை கூட்டிட்டு போனா பாரு, அந்த ராக்கம்மா. அவ இப்ப போனை போட்டு அவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, அதுக்குண்டான ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு நான் முடிவு சொல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவாளா, பஞ்சாயத்து கூட்டுவாளாமா. மிரட்டிட்டு இருக்காதா அவ போனை போட்டு. ஏதா இம்புட்டும் அவன் டூப்ளிகேட் ரெடி பண்ணி கொடுத்துதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியுது. கர்த்தா, உன் மூஞ்சிக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லான்ட்டு வையா, இந்த அழகர்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டான். அந்த பயலால ஏற்கனவே ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம இருக்கேன். இதுல இவ வேற வந்து பஞ்சாயத்து பண்ணான்னு வையே, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போக வேண்டியதா? அப்பா, நீங்க எதுக்குப்பா ஊரை விட்டெல்லாம் போகணும்? உங்களை இந்த நிலைமை காலாக்குன்னு அந்த அழகரை தான் ஊரை விட்டு துரத்தணும்ப்பா. அட ஏத்தா, நீ வேற. இங்காரு, அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு உங்க அம்மாலும் உங்க அப்பத்தாலும் ஆடுற வரைக்கும் அவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் அவனுக்கு மட்டும் தான் மூளை இருக்கா, நமக்கு இல்லையா? நீங்களும் நானும் பண்ற தப்பு என்னன்னு தெரியுமாப்பா? கோவப்படுறதுப்பா. எது நடந்தாலும் நாம கோவப்பட்டு கத்துறதுனாலதான் அந்த அழகர் பொறுமையா நின்னு நீதானமா கேம் விளையாடிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த தடவை நாம பொறுமையா இருப்போம். அந்த அழகர் வேடிக்கை பார்க்கட்டும். ஏத்தா, என்ன சொல்ற? புரியலையே. அப்பா, இன்னுமா புரியல உங்களுக்கு? இந்த தடவை நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? இப்போ தமிழுக்கு எங்க பிறந்த நாள் கொண்டாடுனீங்க? என்னங்க கேள்வி இது? இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் தானே? அவளுக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் என்னங்க, பிறந்த நாள்னா கொண்டாட்டம் இருக்குதானே செய்யும். 2 வருஷமா அவளுக்கு நான் பிறந்த நாளே கொண்டாடுறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அவளுக்கு கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ண வச்சிருக்கு. இன்னைக்கு எந்த நாள்னு மறந்துட்டீங்களா? என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட நாள் இன்னைக்கு. இந்த நாளை மறக்க முடியாததுனால்தான் தமிழோட பிறந்த நாளை கொண்டாடுறதே நிறுத்திட்டேன். ஆனா உங்களால எப்படிதான் சந்தோஷமா இருக்க முடியுதோ தெரியல. ஏங்க, குழந்தைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் கூட இப்படி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்னால அவளுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஆதி. ஏன் பாரதி, ஏன் கொடுக்க கூடாது? நீங்க இன்னைக்கு என்ன நாளுங்கறத உண்மையாவே மறந்துட்டீங்களா?
இன்னைக்கு வாசு என்னை விட்டுட்டு போன நாள். தமிழ் பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவரு பொணமாதான் வீட்டுக்கு வந்தாரு. என்னால எப்படி இந்த நாளை கொண்டாட முடியும்? எப்படி உங்களால இப்படி சிரிச்சு சந்தோஷமா டான்ஸ்ல ஆட முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தப்பு இல்ல, ஆனா அந்த சந்தோஷம் மத்தவங்களை காயப்படுத்த கூடாது. இன்னைக்கு தமிழோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, என்னோட மறுஜென்மமும் இன்னைக்கு தான் பாரதி. அதை எப்படி நான் மறப்பேன்? வாசு எனக்கு கடவுள் பாரதி. கடமையை செய்யும் போது கடவுளை மறக்கிற ஆளு நான் இல்லை பாரதி. தமிழுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு அப்பாவா என்னோட பாசம். ஆனா அதே நேரம் என் கடவுள் வாசுவை கும்பிடுறது என்னோட பக்தி. பாசம் வேற, பக்தி வேற பாரதி. உங்களுக்கும் தமிழுக்கும் வாசு எவ்வளவு முக்கியமானவரோ அதே மாதிரிதான் எனக்கும். அவரோட நினைவுனால நான் எப்படிங்க மறப்பேன்? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் இவர். இவர் எப்படி பாரதி நான் மறப்பேன்? உங்களையும் தமிழையும் கூட ஏதோ ஒரு நிமிஷத்துல நான் நினைக்காம விட்டுருக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா எனக்கூட துடிச்சிட்டு இருக்கிற வாசுவை என்னால மறக்க முடியுமா பாரதி? இது எல்லாத்துக்கும் மேல 2 தேவதைகளை கொடுத்துட்டு போன வாசுவ எப்படி பாரதி நான் மறப்பேன்? இங்க பாருங்க. அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். இடுப்புல ஏறுவா. ஏய் போடா. கம் ராக்குமா. ஏண்டி ராக்கு? வா 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 வா. சித்தி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.